ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य सारस्वतं स्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே. ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தலைப்பிலே சுவாமி நம்மாழ்வாருடையதான வைபவத்தை இரண்டாவது நாளாக அனுபவிக்கப் போகிறோம். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின க்ஷேத்திரம் ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிநாதன் பொழிந்து நின்ற பிரான் அப்படின்ற பெருமாளுடையதான திவ்யதேசத்திலே அந்த சன்னதியிலே திருப்புலி ஆழ்வார் அடியிலே நாம நம்மாழ்வாரை சேவிக்கிறோம். அதுதான் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம்னு சொல்றோம். ஆனால் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினது எங்கே அப்படின்னா ஆழ்வார் திருநகரியிலே ஆதிநாத பெருமாள் சன்னதியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அப்பன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்மாழ்வாருடைய திரு அவதாரம். நம்மாழ்வார் அவ ஆத்துலதான் பிறந்தார். காரி உடையநங்கைன்னு அவ தாயார் தோப்பனார் எந்த ஆத்துல வாசம் பண்ணிட்டு வந்தாலோ அவ குறுநில மன்னர்களாக இருந்து கொண்டு எந்த இடத்துல அவளுடையதான அரண்மனை அமைந்திருந்ததோ அங்கேதான் நம்மாழ்வாருடையதான திரு அவதாரம். நம்மாழ்வார் அவதாரம் பண்ண இடத்துக்கு அப்பன் கோயில்னு பேர். அப்பன் அப்படின்னா என்னன்னா திருவேங்கடமுடையானுக்கு சம்பிரதாயத்துல அப்பன் அப்படின்னு பேரு. அப்பன் அப்படின்னா திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் அர்த்தம். அங்க திருவேங்கடமுடையானுக்கு ஒரு சன்னதி உண்டு. அதை ஆழ்வார் திருவேங்கடமுடையான அப்பன் அப்படின்னு கொண்டாடினபடினால ஆழ்வார் பாஷையில ஆழ்வார் வாக்கிலே வந்த பெயரை கொண்டு திருவேங்கடமுடையான் சன்னதி ஸ்ரீனிவாசன் சன்னதின்னு எல்லாம் சொல்றதுக்கு பதிலா அப்பன் கோயில் அப்படின்னு கொண்டாடுறது வழக்கம். இன்னைக்கும் ஆச்சரியமா அந்த அப்பன் கோயில் திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கிறான். பெருமாளுக்கு நித்தியம் அங்க திருவாராதனம் எல்லாம் நடக்கிறது. அவனையும் போய் சேவிக்கலாம். அந்த சன்னதியில ஒரு திண்ணை மாதிரி இருக்கு. அந்த திண்ணையில தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணினார். அங்கதான் திருத்தாயார் பிரசவிச்சு ஆழ்வாருடைய அவதாரம்னு சொல்றா. அந்த திண்ணையோட சுவத்துல நம்மாழ்வார் ஒரு சித்திரமா எழுதி வச்சிருக்கா. அங்க எப்பவும் ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமானபடினால விளக்கு எப்பவும் எரிஞ்சுட்டு இருக்கும், ஏற்றி வச்சிருக்கா. அந்த அப்பன் கோயில்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் ஆழ்வாருடையதான அவதாரம். வருஷத்துல ஒரு நாள் ஆழ்வார் அப்பன் கோயிலுக்கு போய் தான் அவதாரம் பண்ண அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை மங்களாசாசனம் பண்ணக்கூடிய உற்சவமும் மாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் இன்னைக்கு நடக்கிறது. இப்படி அப்பன் கோயில் ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் அப்படின்னு ஆழ்வாருக்கு நாமகரணம் பண்றதுக்காக அவளுடைய வழக்கப்படி அந்த க்ஷேத்ராதீசனான ஆதிநாத பெருமாள் சன்னதிக்கு குழந்தையை கொண்டாந்து பெருமாளுடைய திருவடிவாரத்திலே கிடத்தி உலக இயல்புகளுக்கு மாறாக இருக்கிறபடியினாலே மாறன் என்றும் உலக இயல்புகளை சிசுவுக்கு அண்ட பண்ணுகிற ஷடவாயுவை கோபித்துக் கொண்டவனானபடியினாலே ஷடகோபன் என்றும் திருநாமம் சாத்தப்பெற்று பொழிந்து நின்ற பிரான்னு சொல்லக்கூடிய ஆதிநாத பெருமாள் முன்னாலே குழந்தைய கீழே போடுறா. நாம விழுந்து சேவிக்கிற மாதிரி குழந்தைய கீழே கடுத்துறா. அப்போ பெருமாள் கழுத்துல இருந்து வக்குள மாலைன்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ மாலை பெருமாள் கழுத்துல இருந்து தானா கழண்டு கீழே விழுறது. அதை பகவான் இந்த குழந்தைக்கு பண்ணக்கூடிய அனுகிரகமாக அர்ச்சக சுவாமி கொண்டாந்து அந்த குழந்தையினுடைய கழுத்துல போடுறார். அன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் ஆழ்வாருடைய திருக்கழுத்திலே திருமார்பிலே இருந்து இந்த வக்குள மாலைன்னு சொல்லக்கூடிய மகிழ மாலை ஆழ்வார் கழுத்திலிருந்து நீங்கவே இல்லை. எப்படியானா பெருமாளோடைய கூட வைஜெயந்தி வனமாலை நிரந்தரமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நம்மாழ்வாரோடு கூட எப்போதும் இந்த வக்குள மாலைன்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ மாலை இருக்கும். அதனால் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட பெயர் வகுளாபரணர் அப்படின்றது. வக்குள மாலையை ஆபரணமாக உடையவர். தமிழ்ல சொல்றச்ச மகிழ் மாலை மார்பினன் அப்படின்னு சொல்றோம். மகிழ் மாலை அப்படின்னா மகிழம்பூவினாலே தொடுக்கப்பட்ட மாலை. அந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மார்பினன் மகிழ் மாலை மார்பினன் அப்படின்றதா ஆழ்வாருடையதான திருநாமம். இந்த வகுளாபரணம்னு சொல்லக்கூடிய திருநாமத்தை வைத்து ஆழ்வாருக்கு பிரசித்தமா ஒரு ஸ்லோகம் வழங்கப்படுறது. பெரும்பாலும் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்ரே திராவிட பாஷையா. வகுளாபரணர் என்கிற பெயரிலே இந்த உலகத்துக்கே ஆபரணம் போன்று அலங்காரம் போன்று அழகாக ஒரு முனிவர் தோன்றினார்.
எந்த முனிவர்னு கேக்குறீங்களா? அவர்தான் வகுலாபரண முனின்னு சொல்லக்கூடிய எங்க நம்மாழ்வார். அவர் எதற்காக அவதாரம் பண்ணினார், என்ன பண்ணினார் அப்படின்னா, ஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா, ஆச்சரியமான அந்த சம்ஸ்கிருத வேதங்கள் இருக்கு பாருங்க, அந்த வேதங்களினுடைய முக்கியமான ஞான பாகம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் இருக்கு பாருங்க, வேதாந்த சாஸ்திரம், அத்தை திராவிட பாஷையா தமிழ் மொழியிலே சக்கரைய போல தித்திக்கிற மாதிரியான திருவாய்மொழி பாசுரங்களாக பாடுவதற்காக அவதாரம் பண்ணினார். வகுலாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. என்ன பாருங்க, உபனிஷத்தை சேவிக்கிறச்ச அனுபவம் ஏற்படும். ஆனா உபனிஷத்து கேட்க கேட்க அர்த்தம் தெரியறதா நமக்கு? நமக்கு அவ்வளவு பொருளைய சுவாமி. அதுவே உபனிஷத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை சேவிக்கிறச்ச அனுபவமும் ஏற்படுறது. நம்ம தாய்மொழியானபடியினாலே ஒரு முறை ரெண்டு முறை படிச்சாலோ கேட்டாலோ அர்த்தமும் மனசுல நிக்கிறது. அதனால நல்ல சர்க்கரையை சாப்பிட்டு அனுபவிக்கிறது போல இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய சீசுக்திகள். அதற்காகவே அவதாரம் பண்ணார் இந்த வகுலாபரண முனிவர், மகிழ் மாலை முனிவன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் கொண்டாடுறது. இப்படி ஆழ்வாருக்கு நாமகரணம் ஆயிடுத்து. நாமகரணம் ஆனா விட்டு பெருமாள் முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தை எடுத்துட்டு தாயாரும் தோப்பனாரும் பெருமாள் சன்னதியை பிரதட்சணம் பண்ணிட்டு வரா. அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த போது திருப்புலி ஆழ்வார் கிட்டக்க வர வரைக்கும் அந்த குழந்தை பேசாம இருந்தது. திருப்புலி ஆழ்வார் கிட்டக்க வந்த உடனே குழந்தைய வச்சுட்டு கீழே ஒரு இடத்துல உட்கார்ந்தா. இந்த குழந்தை தானாவே முட்டி போட்டு தவழ்ந்து போய் அந்த திருப்புலி ஆழ்வார் அடியில போய் உட்கார்ந்து எடுத்து. எந்த குழந்தை? பிறந்து 12 நாளான குழந்தை. அதுக்குள்ள குழந்தை நடக்குமா, தவழுமா? இதுல இருந்து தெரியறது தெய்வ குழந்தைன்னு. திருக்குறங்குடி நம்பியே விஸ்வக்சேனத்தை நம்மாழ்வாராக வந்து அவதாரம் பண்ணினான் அப்படின்றது இதுல இருந்து தெரியறது. ஒன்னும் ஆச்சரியமா அந்த குழந்தை தவழ்ந்து போய் திருப்புலி ஆழ்வார் அடியில் அமர்ந்தது. எந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்தது? பகவானுடைய அவதாரமா நம்மாழ்வார் அவதாரம் பண்ண போறார். அவருக்கு போய் மழையிலும் வெயிலிலும் நனையாதபடி காயாதபடி கைங்கரியம் பண்ண வேணும் என்று குடை ரூபத்திலே வந்து அவதரித்திருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய திருப்புலி ஆழ்வார் அடியிலே போய் இந்த குழந்தை அமர்ந்து கொண்டது. நான் உட்கார்ந்துட்டு தியானம் பண்றதுக்கும் யோகம் பண்றதுக்கும் தான் திருவனந்தாழ்வான் இங்க திருப்புலி ஆழ்வாரா வந்து எழுதிருக்கான். நிர்நித்ர தெந்திரினி சத்வம் அப்படின்னு பெருமாளிசாச்சார் ஒள்ளி நேத்து அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நான் என்னுடைய காரியத்தை பாக்குறேன்னு பகவானுடையதான தியானத்திலே ஈடுபட்டது அந்த குழந்தை. இப்படி பிறந்த 12ஆம் நாள் போய் திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து கொண்டு பகவானை அனுபவிக்க ஆரம்பித்தது குழந்தை. இப்படியா குழந்தைக்கு 1 வருஷம் போச்சு. குழந்தைய பெற்ற தாயாரும் தோப்பனாரும் குழந்தைய ஆத்துக்கு அழிச்சுட்டு போகணும்னு எத்தனையோ முயற்சி பண்ணா, பலிக்கல. குழந்தை வரமாட்டேன்றது. அங்க இருக்கிற பெரியவாளண்டெல்லாம் சொல்லி அழுதா. ஆசாசையா குழந்தை இல்லாம பிறந்த குழந்தை, இப்படி வராம குழந்தை புளிய மரத்தடியில உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா. இது ஏதோ தெய்வாம்சமான குழந்தை, தெய்வீக நிமித்தமா பிறந்திருக்கு, அதனால நீங்க அந்த குழந்தைய பத்தி கவலைப்படாதுங்கோ, அது ஒரு குறவும் இல்லாம இருக்கும். பெருமாள் முதல் முறை அந்த குழந்தை பெருமாளை சேவிக்கிறச்சே கூட தன்னுடைய மகிழம்பூ மாலையை கொடுத்து அனுகிரகம் பண்ணினான் அந்த குழந்தையை. அதனால இது அவனுடைய குழந்தை, அவன் பார்த்துப்பான், நீங்க ஒன்னும் விசாரப்படாதங்க, கோவில்ல இருக்கிற அர்ச்சகா நாங்கள்லாம் அந்த குழந்தைய பாத்துக்கிறோம்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்ரீவைஷ்ணவ பெரியவாள்லாம் பெத்தவாளுடைய மனசை தேர்த்தி அனுப்புறா. இவா பரம பாகவதாலா பரம ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கிறபடினால தினம் பெருமாளை சேவிக்கக்கூடியவா. வந்து தினம் ஆதிநாதனை சேவிச்சுட்டு இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு ஆசையா அந்த தாயாரும் தோப்பனாரும் அந்த குழந்தையும் திருப்புலி ஆழ்வார் அடியில பார்த்து கை கூப்பிட்டு போறது வழக்கம். குழந்தை பிறந்து ஒரு தீர்த்தம் கூட சாப்பிடலன்னா, ஆனா குழந்தை அத்தியாச்சரியமா அதனுடைய பிரகாசம் குறையாம தேஜஸ் குறையாம நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா பார்த்தா கிருஷ்ணனே வந்து அவதாரம் பண்ணியிருக்கானோன்னு சொல்லும்படியா கண்ணனை போன்றே நீல நிறமான ஒரு திருமேனியிலே தன்னுடைய ஆச்சரியமான அந்த அழகை காட்டிக்கொண்டு குழந்தை அப்படி பிரகாசிக்கிறது. ஒரு ஒளி பிழம்பு, ஒரு தேஜஸ் கட்டி அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. குழந்தை பார்த்தா அப்படியே மல்கோவா மாம்பழ மாட்டமா குழந்தை தகதகதகான் இருக்கு. பெருமாளை பார்த்தா எப்படி நமக்கு சேர்த்து கட்டிக்கணும்னு தோன்றதோ அந்த மாதிரி இந்த குழந்தைய பார்த்தாலும் சேர்த்து கட்டிக்கணும்னு தோன்றது. குழந்தை கண்ணனாட்டமா அமர்ந்துட்டு இருக்காரு நம்மாழ்வார். நாளுக்கு நாள் ஆழ்வாருடைய திருமேனி வளர்ந்துட்டு போறது, நாளுக்கு நாள் ஆழ்வாருடைய தேஜஸ் பெருகிட்டு போறது. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. குழந்தையினுடைய அப்த பூர்த்தி சமயம் வந்தது. குழந்தையினுடைய ஆண்டு நிறைவு சமயம் வந்தது. வந்தபோது பெத்தவா என்ன பண்ணினா, குழந்தை மற்ற குழந்தைகளாட்டுமே நம்ம ஆத்துல இருந்து நம்மளோடயே வளர்ந்திருந்தா, குழந்தைக்கு இந்நேரம் அப்த பூர்த்தி சமயமாச்சு, குழந்தைக்கு ஆயுஷ்ரோமம் எல்லாம் பண்ணி உறவுக்காரால் எல்லாம் கூட்டு பாகவதால எல்லாம் கூட்டு ததியாராதனம் எல்லாம் பண்ணி விசேஷமா பெருமாள் உற்சவம் எல்லாம் பண்ணி குழந்தைக்கு நல்லா கொண்டாடி இருக்கலாமே. குழந்தை இப்படி பிறந்ததுல இருந்து வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால வருத்தமா இருக்கு, எப்படி குழந்தைக்கு ஆண்டு நிறைவை கொண்டாடுறது அப்படின்னு தாயார் தோப்பனார் வருத்தப்பட்டா. அவ ஆத்து வழக்கப்படி திருத்தொலைவில்லி மங்கலம்னு ஒரு திவதேசம்,
நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஆழ்வார் திருநகரியை சுத்தி இருக்கக்கூடிய நவ திருப்பதிகள்ல இரட்டை திருப்பதின்னு சொல்லக்கூடியதான திவதேசம், ஆழ்வார் அதற்கு திருத்தொலைவில்லி மங்கலம்னு பெயர் வச்சிருக்கார். அந்த திவதேசத்திற்கு போய் குழந்தைக்கு பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதுன்றது அவ வழக்கம். அது ஆண்டு நிறைவன்னைக்கு பண்ணுவா, குழந்தையினுடைய முதல் பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணக்கூடிய வழக்கம். அந்த மாதிரி குழந்தைய இந்நேரம் நாம அழிச்சுண்டு போய் திருத்தொலைவில்லி மங்கலம் பெருமாளை சேவை பண்ணி வச்சிருக்கணுமே, குழந்தை இப்படி கண்ணை திறந்து பார்க்காம வாயை திறந்து பேசாம சாப்பிடாம இப்படி இருக்கானே, இவனை அழிச்சுண்டு போக முடியலையேன்னு தாயாரும் தோப்பனாரும் வருத்தப்பட்டார். அன்னைக்கு வந்து ஆதிநாதனை தாயாரை எல்லாம் சேவிச்சுட்டு குழந்தையும் பார்த்துட்டு, சரி குழந்தை வரலன்னா என்ன, குழந்தைக்காக நாம போய் பெருமாள் தாயாரை பிரார்த்திச்சுப்போம், அப்பா அம்மா நாம போய் திருத்தொலைவில்லி மங்கலம் பெருமாளை சேவிச்சு குழந்தை இந்த மாதிரி எங்களோட இப்ப இல்ல அதனால அவன் அழிச்சுட்டு வர முடியலன்னு சொல்லி பெருமாள் இடத்துல க்ஷமைய பிரார்த்திச்சுண்டு குழந்தைக்கும் சேர்த்து குழந்தை நன்னா இருக்கணும்னு நாம பிரார்த்திச்சுக்கலாம் வான்னு சொல்லி தாயார் தோப்பனாரும் அங்க இருந்து நடந்து திருத்தொலைவில்லி மங்கலம் ரெட்ட திருப்பதிக்கு போறா. அங்கே அரவிந்தலோச்சனன் தேவர் பிரான் அப்படின்னு 2 திவதேச பெருமாள்கள் இருக்கா. 2 பேரையும் நம்மாழ்வார் பாடியிருக்கார். 2 திருப்பதிகளும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனாலதான் ரெட்ட திருப்பதின்னு பேர் அதற்கு. அதுல அரவிந்தலோச்சனனை போய் சேவிச்சுட்டா. தேவர் பிரான்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த 2 பெருமாள்ல காலத்தினால பழைய பெருமாள். முதல்ல தேவர் பிரான் வந்தார், அப்புறம் தான் அரவிந்தலோச்சனன் வந்தார். அதெல்லாம் அந்த திவதேசத்தினுடைய ஸ்தல புராணத்துல 108 திவதேச வைபவத்துல தீர்க்கமா அனுபவிக்கலாம். இப்படி பழைய பெருமாள் தேவர் பிரான் அவனை தான் பிரதானமா சேவிக்கிறது காலங்காலமா இருக்கிற வழக்கம். அதுக்கு முன்னால இன்னொரு பெருமாளான அரவிந்தலோச்சனனை சேவிச்சுட்டு தேவர் பிரான் சன்னதிக்கு வந்து தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு நம்மாழ்வாருடைய தாயாரும் தோப்பனாரும் தேவர் பிரான் இடத்துல ஒரு வார்த்தை சொல்றா, கல்யாணமாகி ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு திருக்குறங்குடி நம்பி சன்னதியில போய் பிரார்த்திச்சுட்டோம். பெருமாளே நானே உனக்கு குழந்தையா வந்து பிறக்கிறேன்னு சொல்லி எங்க வயத்துல பிறந்தார். ஆனால் பகவானே எங்களுக்கு வந்து குழந்தையாக பிறந்தும் ஒரே ராத்திரியில தேவகியையும் வசுதேவரையும் பிரிந்து அந்த குழந்தையை பெற்றோமே, ஆனால் வளர்க்க கொடுத்து வைக்கவில்லையே அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஏக்கத்தை தந்துவிட்டு அந்த குழந்தை யசோதையின் இடத்துல போய் வளர்ந்தது போல இத்தனை நாள் குழந்தை இல்லாத எங்களுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷம், ஆனா அந்த குழந்தைக்கு எங்களால எதுவும் பண்ண முடியலையே, அந்த குழந்தைய ஆசையா கொஞ்ச முடியலையே, வளர்க்க முடியலையேன்ற ஏக்கத்தை பெருசா கொடுத்துட்டு அந்த குழந்தை ஆச்சரியமா போய் திருப்புலி ஆழ்வார் அடியிலே அமர்ந்து கொண்டது. அதை எங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஆனா உன்னை நினைச்சு மனசை தேர்த்திக்கிறோம், நம்பி நானே வந்து குழந்தையா பிறக்கிறேன்னு சொன்னதுனால இது தெய்வ குழந்தைன்னு எங்களுக்கு நல்ல விசுவாசம் உண்டு. அதே மாதிரி சாப்பிடல தூங்கல பேசலன்னாலும் குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் வராம குழந்தை 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா நன்னா பிரகாசமா வளர்ந்துட்டு போறதே, அதை கிடைச்ச ஒரு தாயா எனக்கு சந்தோஷம். குழந்தைகள் சேர்ந்த மாதிரி ஒரு 2 வேளை சாப்பிடலன்னாவே அம்மா கவலையா இருப்பா. குழந்தை 2 வேளையா சாப்பிடலையே என்னன்னு தெரியலையே, இப்படி போனா அதனுடைய ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடுமேன்னு வருத்தப்படக்கூடியவா தாயின்னு சொல்லக்கூடியவள். பிறந்து பால் சாப்பிடல தீர்த்தம் சாப்பிடலன்னா அந்த அம்மாவினுடைய வயிறு எப்படி வலிக்கும், அவள் கலங்குகிறாள். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆறுதல், அந்த குழந்தைக்கு உடம்புக்கு ஒண்ணும் வந்துடாம நன்னா அப்படியே பிரகாசமா இருந்துட்டு இருக்கேன், நன்னா சாப்பிடுற வாலாட்டமா இருந்துட்டு இருக்கேன், அது போரும் எனக்கு. அதை நினைச்சு நான் ஆறுதல் பட்டுக்கிறேன். இந்த குழந்தை எங்க ஊர் கோவில்ல இருக்கிற திருப்புலி ஆழ்வார் அடியில போய் உட்கார்ந்துக்காம எங்கேயானும் போயிருந்ததுன்னா நான் எப்படி என் குழந்தைய பார்த்திருப்பேன். குறைஞ்சபட்சம் பெருமாள் என் கண்ணுல படுற மாதிரி எங்க ஊர் புளியமரத்தடியிலேயே உட்கார்ந்து வச்சுட்டு இருக்கானே குழந்தையன்னு மனசை தேர்த்திக்கிறேன். அப்பா இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய ஆண்டு நிறைவு, முறைப்படி அவன் அழிச்சுட்டு வந்து சேவை பண்ணி வச்சிருக்கணும். அவனோ பெரிய யோகி ஆட்டமா தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். நாங்க போனா பார்க்கவும் மாட்டேன்றான், பேசவும் மாட்டேன்றான், கண்ணத்துல இருந்து பாக்குறது இல்ல. அதனால எங்களால அந்த குழந்தைய இங்க அழிச்சுட்டு வர முடியல. அதுக்காக முதல்ல க்ஷமாகுணம் பிரார்த்திக்கிறோம். அந்த குழந்தை பேசலன்னாலும் பரவாயில்ல, சாப்பிடலைன்னாலும் பரவாயில்ல, எங்களை பார்க்கல எங்களோட இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு ஒரு குறவும் இல்லாமல் அந்த குழந்தை நன்னா வளர்ந்துட்டு நன்னா வாழ்ந்துட்டு நன்னா இருக்கணும், அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டா முதல்ல. அப்படி பிரார்த்திக்கிற செய்ய அந்த அம்மாவுக்கு குழந்தையினுடைய ஞாபகம் வந்து ரொம்ப உருகி போயிட்டா, உடைஞ்சு போயிட்டா. சாதாரண குழந்தை பிறந்தாலே பெத்த குழந்தைய ஒரு க்ஷணமும் பிரியாமல் நம்ம மடியிலேயே வச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தாய், பெருமாளே வந்து குழந்தையா பிறந்திருக்கு, கண்ணநாட்டமா தெய்வ குழந்தை நான் பெத்தது, அதை கொஞ்சணும் அதுக்கு பண்ணணும்னு எத்தனை ஆசை இருக்கும் எனக்கு. ஏனோ தெரியல, பிறந்த 1 வருஷமா எடுத்து என் அம்மான்னு வாயை திறந்து கூப்பிடல, ஆசையா என்ன கண்ணை திறந்து பார்க்கல, என் கையால ஒரு தீர்த்தம் வாங்கி சாப்பிடல, அது எனக்கு வருத்தமா இருக்கு. நீ பெருமாளாச்சே, தேவர் பிரானாச்சே, உனக்கு இல்லாத சக்தியா? நீ நினைச்சியானா அந்த குழந்தைய வந்து மத்த குழந்தைகளாட்டமா சரியா பண்ணி அம்மான்னு என்ன வாயை திறந்து கூப்பிட வைக்கலாம், வந்து என்ன சேர்த்து கட்டிக்கும்படியா பண்ணலாம், என் கையால பால் சாப்பிடும்படியா பண்ணலாம், நீ அதை பண்ணு அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறா. பெருமாள் பேசாம இருக்கார். உடனே இந்த அம்மா சொல்றா, ஒண்ணு அந்த குழந்தைய ஸ்வஸ்தமாக்கி எங்கிட்ட அனுப்பி எங்களுடைய பிள்ளையா வளர பண்ணும்படியா பண்ணு. அப்படி பண்ணணும்னு உனக்கு திருவுள்ளம் இல்லைன்னு வச்சுக்கோ,
எங்களுக்கு அந்த குழந்தை வேண்டாம், இனிமேல் அந்த குழந்தை உன்னுடையது, எங்க குழந்தை இல்லைன்னு நாங்க குழந்தைய மறந்துடுறோம். என் குழந்தை அங்க உட்கார்ந்துட்டு இருக்கானே, என் குழந்தை அங்க தனியா இருக்கானே என்ற தவிப்பு ஏக்கம் இல்லாத போகட்டும் எங்களுக்கு. அவன் தேவரபிரானுடைய குழந்தை, அவன் பார்த்துப்பான்னு உன் மேல பாரத்தை போட்டுட்டு உன் திருவடிகள் அந்த குழந்தைய சமர்ப்பிச்சுடுறோம், அவனை என்ன பண்ணணும்னு திருவுள்ளமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விரக்தியில ஒரு வார்த்தை சொல்றா. பெருமாள் அந்த அம்மா சொன்ன முதல் காரியத்தை பண்ணியிருந்தாரானா, இந்த லோகத்துக்கு நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியன் இல்லாது போயிருப்பார், நமக்கெல்லாம் வைகுண்டம் போறதுக்கான கதி இல்லாமல் போயிருக்கும். அதனால அந்த அம்மா சொன்ன இரண்டாவது ஆப்ஷனை பெருமாள் தேர்ந்தெடுத்தான். தன்னுடைய குழந்தையாக நம்மாழ்வாரை பாவித்தான். தானே தாயும் தகப்பனுமாக இருந்து அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி ஞான பிரதானமும் பண்ணினான். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நம்மாழ்வார் 32 வருஷங்கள் இந்த நிலவுலகில் ஆச்சரியமாக எழுந்தருளி இருந்து பெயர் சொல்லக்கூடிய ஆழ்வாராக ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்தார். இதை நம்மாழ்வாரே திருத்தோயவில்லி மங்கலம் பெருமாள திருவாய்மொழியில மங்களாசாசனம் பண்றதுக்கு சொல்றார். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்றடைந்தவன் குருகூர ஷடகோபன். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகூரவர் ஷடகோபன். தன்னை சொல்லிக்கிறச்ச வன்குருகூர்னு சொல்லக்கூடிய வள்ளல்கள் நிறைந்த திருக்குருகூர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே பிறந்த அந்த ஊரை சேர்ந்த ஷடகோபன். இது வரைக்கும் புரியுறது. அந்த ஷடகோபன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்தவர். அடைதல்னா சரணாகதி பண்றது. பெருமாளே நமக்கு எல்லா உறவுமாக இருக்கிறார்னு தானே சாஸ்திரம் சொல்றது, சம்பிரதாயம் சொல்றது, ஆழ்வார்கள் எல்லாம் சொல்றா. எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வானால் அப்படின்னு தானே திருமங்கை ஆழ்வார் காட்டி கொடுத்தார் நமக்கும் பெருமாளுக்குமான சம்பந்தத்தை. என்னைக்கு தாயார் தோப்பனார் போய் எங்களுக்குன்னு இல்லாத குழந்தை எங்க கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நீ சங்கல்பம் பண்ணிட்டேயானா, நீயே வச்சுக்க குழந்தைன்னு சொன்னாலோ, அன்னைக்கு பெருமாள் ஆழ்வாரை தன்னுடைய குழந்தையாக தத்தெடுத்துண்டானா, ஸ்வீகாரம் பண்ணிட்டானா பெருமாள். ஸ்வீகாரம்னா என்ன சுவாமி? பெத்தவா இன்னொரு தம்பதிக்கு இன்னொருத்தருக்கு தன் குழந்தைய தாரவார்த்து கொடுக்கணும். இவா வாக்கினாலே தத்தம் பண்ணி கொடுத்துட்டா குழந்தைய, அந்த பெருமாள் ஸ்வீகரிச்சுட்டான். அதுக்கு சாட்சியா பக்கத்துல தாயார் நிக்கிறான் அவன் பக்கத்துல. இவா தம்பதிகளா குழந்தைய தாரவாத்து கொடுக்க, அவா தம்பதிகளா குழந்தைய ஸ்வீகாரம் பண்ணிட்டா. அதுல இருந்து காரி உடையனங்கையினுடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் தேவபிரானுடைய குழந்தையா கருந்தடங்கண்ணி நாச்சியாருடைய குழந்தையா மாறிட்டார். அத்த ஆழ்வாரோட சந்திக்கிறார். என்னைக்கு ஆண்டு நிறைவன்னைக்கு போய் அந்த பெருமாளுடைய குழந்தைன்னு சொல்லி என்ன ஒப்படைச்சிட்டங்களோ, அன்னையில இருந்து எனக்கு அம்மா அப்பா எல்லாமே அந்த தேவபிரான் தான். அது மட்டுமல்ல, இந்த உடம்புக்கு தான் காரியம் உடையனங்கையும் தாயும் தகப்பனுமே தவிர இந்த ஆத்மாவுக்கு நிஜமான தாயும் தகப்பனும் யார்? யார் ஆத்ம பிதா, யார் ஆத்ம மாதா? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனும் ஸ்ரீ மகாலட்சுமியுமே இந்த ஆத்மாவுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறபடினாலே இந்த தாயார் தகப்பனார் நம்மாழ்வாரை அன்னைக்கு தத்து கொடுத்ததுனால தத்தெடுத்து கொண்ட ஸ்வீகார தாயார் தோப்பனார் அப்படின்ற ஒரு பெருமை, அனாதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவனை பெற்றெடுத்த தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய பெருமை, இது இரண்டும் தோற்ற தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த சரணாகதி பண்ணின வன்குருகூரவர் ஷடகோபன். முக்கியமான பாடம் இங்கே. சரணாகதி எப்படி பண்ணணும் சுவாமி? சரணாகதி மட்டும் இல்ல, பக்தி எப்படி பண்ணணும், சரணாகதி எப்படி பண்ணணும், பெருமாளை எப்படி சேவிக்கணும், ஒரு உபன்யாசத்தை எப்படி கேட்கணும், ஒரு பாசுரத்தை எப்படி சேவிக்கணும், பெருமாளுக்கு எப்படி தலிகை பண்ணணும், இப்படி எந்த பகவத் காரியம் பண்ணினாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் கத்துக் கொடுக்கிறார். எப்படி பண்ணணும்? சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் பண்ண வேண்டும். அதாவது திரிகரண சுத்தியோட காரியம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லுவா. இது ஆழ்வார் திருவாய்மொழியில உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும்னு காட்டி கொடுத்தார். மனசு நிறைய பக்தியோடு கூட நான் பெருமாளுக்காக பண்றேன்னு மனசுல அந்த பக்தி உணர்வு இருக்கணும். செய்யக்கூடிய செயலையும் பணிவும் பக்தியும் அன்பும் கலந்திருக்க வேண்டும். சொல்லாலையும் பகவன் நாமா சொல்லிண்டே பண்ணணும். இப்போ பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பொங்கல் பண்றோம் சுவாமி. ரொம்ப ஆச்சாரமா தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுதுன்னு சொல்ற மாதிரி உடல் தூய்மை, மனசுல கண்ட எண்ணங்களும் இல்லாமல் பொறாம பொச்சரிப்புகள் கோபதாபங்கள் எல்லாம் இல்லாமல் முழுக்க பகவானுடைய திருவடிகளையே தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அகத்தூய்மைன்னு சொல்லக்கூடிய மனசுத்தி, இப்படி புற சுத்தி புற தூய்மைன்னு சொல்லக்கூடிய உடல் தூய்மை, அகசுத்தின்னு சொல்லக்கூடிய மன தூய்மை, இது ரெண்டோடம் கூட சிந்தை நன்னா தெளிவா இருக்கணும். சிந்தையில பண்றச்ச இது பெருமாளுக்காக பண்ணக்கூடிய வஸ்து, இதை பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சர்வ ஜாக்கிரதையோட பயத்தோடும் ஆசையோடும் பண்ண வேண்டும்.
சொல்லாலும் வாயால பாசுரங்களையோ ஸ்தோத்திரங்களையோ வேதத்தையோ சொல்லிண்டே பண்ணணும். அதுக்குன்னு தலிகை பண்றச்ச உறக்க எல்லாத்தையும் சொன்னோமானா வாயில இருக்கிற எச்செல்லாம் தலிகையில படம், மகா அபச்சாரம் அது. தலிகை பண்றச்சையோ, பெருமாளுக்கு கண்டருளை பண்றச்சையோ, பாகவதாளுக்கு சாதம் போடுறச்சையோ, விநியோகம் பண்றச்சையோ நாம வாயை திறந்து பேசினோமானா நமக்கும் தெரியாமல் எச்சலானது படுமானபடினாலே மகா அபச்சாரம் அது. தலிகை பண்றச்ச பேசக்கூடாது, சாதம் சாப்பிடுறச்ச பேசக்கூடாது, சாதம் சாதிக்கிறவா பேசக்கூடாது, விநியோகம் பண்றவா பேசக்கூடாது, விநியோகம் வாங்கிக்கிறச்ச பேசக்கூடாது, தீர்த்தமாயின்றச்ச பேசினால் நாம தீர்த்தம் வாங்கிட்டு ஏதானும் பேசுவோம், நம்ம வாயில இருக்கக்கூடிய தீர்த்தம் புறத்தியார் மேல அவ கையில படும். இதெல்லாம் அபச்சாரங்கள். சூக்ஷ்மமா யோசித்து நிசப்தமா சைலண்டா வாங்கிக்கணும். அப்படி சொல்லாலும் வாயாலே பெருமாளையினுடைய புகழப்பாடணும். திருப்பாவை சொல்லிண்டே பொங்கல் பண்றேன், கண்ணினு சிறுத்தாம சொல்லிண்டே பண்றேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் ஆச்சாரிய பரம்பரை தனியன்கள்லாம் சொல்லிட்டு பண்றேன், ஸ்தோத்திர பாடம் சொல்லிட்டு பண்றேன் அப்படின்னு வாய் அசைக்கா மனசுக்குள்ள சொல்லிண்டே பண்ணணும். அப்படி வாக்கு இந்திரியம் நாம சொல்லக்கூடிய சொல் வெளியில கேட்காது போனாலும் உள்ள அந்த இந்திரியத்தினால வேலை பண்றோமோ இல்லையோ, அது சொல்லாலும் செய்கையினாலும் காரியமா பண்றச்ச கூட இது பெருமாளுக்கு பண்ணக்கூடிய காரியம் அப்படின்ற ஆச்சாரத்தோடும் பணிவோடும் ஒழுக்கத்தோடும் ஸ்ரத்தையோடும் பண்ண வேண்டும். இப்படி எதை பண்ணினாலும் உள்ளம் உரை செயல் சிந்தை சொல் செய்கைன்னு மூணுத்தினாலும் சேர்ந்து பண்ணணும். பெருமாளை சரணாகதி பண்றதுன்னா ஆச்சாரியன் பரநியாசம் பண்ணி வைக்கிறார், பக்கத்துல இருக்கிற சுவாமி கண்ணா விழுந்து செய்விடான்னு சொன்னார், விழுந்து சேவிச்சுட்டு இருக்கான். அப்ப மனசுல என்ன நினைக்கணும்னா, எம்பெருமானே இந்த ஆச்சாரியன் எனக்காக பரநியாசம் அனுஷ்டிக்கிறார், அவர் அனுஷ்டிக்கிறபடி நீ என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு பேசாம படுத்துட்டு இருக்கணும். அல்லது அந்த ஆச்சாரியனுடைய திருவடியை மனசுல நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறது, அல்லது அந்த ஆச்சாரியனுடைய முகத்தை மனசுல நினைச்சு படுத்துட்டு இருக்கிறது. வெறுமை அப்படி படுக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்க கூடாது. வெறுமை படுத்துட்டு மனசுல ஏதோ ஒரு காரியம் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு இந்த சுவாமி, எப்ப முடிப்பாரோ, நான் அங்க போனோம் இங்க போனோம் சாப்பிடணும் பசிக்கிறது அப்படின்னு வேற ஏதானும் சிந்தனை இருக்கக்கூடாதுங்க. வாயால நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஏதானும் பாசுரங்கள் ஏதானும் சொல்லிட்டு இருக்கணும். உடம்பு விழுந்து சேவிக்கிறது சரணாகதி பண்றது அது செய்கை. வாயால ஏதோ ஒன்று சொன்னோமா அது சொல். சிந்தையால பெருமாளையும் ஆச்சாரியனும் நினைச்சுட்டு இருந்தோமானா அது சிந்தை. இப்படி திரிகரணங்களாலே பெருமாளை நாம் தியானம் பண்ண வேண்டும், வணங்க வேண்டும். அப்படி திரிகரணங்களாலே தேவபிரானையே அப்படின்னா என்ன, தேவபிரானை மட்டுமே, வேற தேவதாந்திரங்களை எல்லாம் நாடாமல் தேவபிரானை மட்டுமே தந்தை தாய் என்று சரணாகதி பண்ணின ஷடகோபன் அப்படின்னு நம்மாழ்வாரும் இந்த விஷயத்தை காட்டி கொடுத்தார். ஆழ்வாருக்கு ஆழ்வார் திருநகரியில 2 உற்சவங்கள் நடக்கும். வைகாசி மாசம் விசாகத்தன்னைக்கு ஆழ்வார் பிறந்த நாள், அதனால ஆழ்வாருடைய அவதார உற்சவம் நடக்கிறது. மாசி மாசம் விசாகத்தன்னைக்கு ஆழ்வார் அர்ச்சா தினம்னு பேரு. அதாவது மதுரகவி ஆழ்வார் தாமிரபரணி ஜலத்தை எடுத்து காய்ச்சின போது அதுல இருந்து நம்மாழ்வார் விக்கிரகம் வந்ததுன்னு சொல்றோமே, அப்படி விக்கிரக ரூபமா அர்ச்சாவதாரமா ஆழ்வார் அவதாரம் பண்ணினது ஒரு மாசி மாசம் விசாக நாள். அதனால ஆழ்வார் அர்ச்சாதின உற்சவம் அப்படின்னு மாசி விசாகத்துக்கும் 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு ஆழ்வாருக்கு. அது அவதார உற்சவம், இது அர்ச்சாவதார உற்சவம்னு 2 உற்சவம் அங்க. அதுல மாசி மாசம் விசாகத்தன்னைக்கு ஆழ்வாருடைய அவதாரம் ஒண்ணும், மறுநாள் அனுஷத்தன்னைக்கு ஆழ்வார் தன்னதிலிருந்து பல்லக்கில புறப்பட்டு போய் அப்பன் கோயில் போய் சேர்றார். முதல்ல தான் பிறந்த இடம் அந்த இடத்துக்கு போய் அந்த திருவேங்கடமுடியான சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணிட்டு அவனுடைய பரிவட்டம் மாலை சட்டாரி இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிக்கிறார். வாங்கிண்டா விட்டு இந்த ஆத்துல பிறந்த குழந்தை பிறந்த நாள் அதுவுமா இந்த ஆத்துக்கு வந்திருக்கேன்னு பெருமாள் நல்லா சுண்ட காய்ச்சிய பசும்பாலை தான் அம்சம் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு பிரசாதமா கொடுக்குறான். பிறந்த குழந்தைக்கு சங்குல பால் புகட்டவாளோ இல்லையோ, சங்குன்னு சொல்றோம், பாலாடன்னு சில பேர் சொல்றா. அது ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு சங்கு பால் அம்சம் பண்றதுன்னு வழக்கம். ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு கண்ணன் அவதாரம் பண்ணின அந்த சிம்ம லக்னத்திலே கண்ணனுக்கு கண்டருளை பண்றதுன்னு வழக்கம். நாமெல்லாம் கோவில்ல போய் சங்கு பால் வாங்கிக்கிறதுன்னு பிரசித்தமா ஆசைப்பட்டு வாங்கிப்போம். அந்த மாதிரி நம்மாழ்வார் அவதாரம் பண்ண அன்னைக்கு அவருக்கு சங்கு பால் சமர்ப்பிக்கக்கூடிய விருத்தாந்தம் அவர் பிறந்த இடமான அப்பன் கோயில்ல நடக்கிறது. அந்த சங்கு பாலை சாப்பிட்டு அந்த பெருமாளை சேவிச்சு அவர் அனுமதி வாங்கிட்டு நேரம் அங்க இருந்து புறப்பட்டு இரட்டை திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருத்தொலவெள்ளி மங்கலம் போறார் ஆழ்வார். போய் அவருடைய தாயார் தோப்பனாரா இருக்கக்கூடிய தேவபிரான மங்களாதாசனம் பண்றார். அந்த பெருமாள் ஆழ்வாருக்கு தன்னுடைய பரிவட்டம் மாலை சட்டாரி முதலான பிரசாதங்களை எல்லாம் கொடுத்து தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பிரசாதித்து தன் திருமேனியிலே சாற்றப்பெற்ற திருத்துழாய் பிரசாதம் கொடுத்து ஆழ்வாருக்கு மரியாதை பண்ணி ஆழ்வார ஆசை தீர பாக்குறான். ஆசையா பெத்து வளர்த்த தாய் தோப்பனார், குழந்தை படிச்சுடுத்து உத்தியோகத்துக்கு எங்கேயோ சீமையில போய் உத்தியோகம் பண்றது. என்னைக்காவது ஒரு நாள் தாயார் தோப்பார பார்க்கணும்னு வருஷத்துக்கு ஒரு முறை ஆத்துக்கு போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு சாப்பிட்டு வரலான்னு போறது குழந்தை. அந்த குழந்தைய ஆசை தீர பார்த்து ரசிக்கிறாளோ இல்லையோ, நான் பெத்த குழந்தை, நான் பார்த்து வளர்ந்தது, இப்ப எவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறது, பெரிய சுவாமியா எடுத்து அப்படின்னு அதை பார்த்து விஸ்மிதமாறாளோ இல்லையோ, அந்த மாதிரி தேவபிரான் நம்மாழ்வாரை பார்த்து என்னுடைய குழந்தை
ஒரு வயசுல அந்த குழந்தையினுடைய அம்மா அப்பா வந்து எனக்கு தத்து கொடுத்துட்டு போனா இன்னைக்கு பெரிய ஆழ்வாரா வந்து 4 பிரபந்தங்கள்லாம் பாடி இப்படி லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆழ்வார் ஆழ்வார்னு பின்னாடி ஓடும்படியா பெரிய சுவாமியா போயிடுத்தே, பெரிய ஆழ்வாரா போயிடுத்தே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு பெருமாள் இந்த குழந்தைய அப்படி உத்து பார்த்து உள்ளம் பூரித்து போயிடானாம். அப்போ பெருமாளுடைய முகத்தை பாக்குறச்ச ஆழ்வார் பெருமாளை மங்களாசனம் பண்ணிட்டு இருக்கார், பெருமாள் ஆழ்வாரை கடாட்சிச்சுட்டு இருக்கார். அப்ப தேவபிரானுடைய திருமுக மண்டலத்தை உத்து சேவித்தோமானா பெருமாள் முகத்துல இருக்கக்கூடியதான அந்த பிரகாசம், அந்த பூரிப்பு தெரியும். ஒரு குழந்தை பிறந்ததை விட அந்த குழந்தை நல்ல பெரியவன்னு பேர் வாங்கறச்ச தாயாருக்கு வரக்கூடியதான சந்தோஷம் தேவபெருமானுடைய முகத்திலே அன்னைக்கு நம்மாழ்வார் பார்க்கிற போது வரும். அப்படி தன்னுடைய குழந்தைய பார்த்து அனுகிரகம் பண்றார். பண்ணா விட்டு ரொம்ப நேரம் நம்மாழ்வார் அந்த பெருமாளை மங்களாதாசனம் பண்றார். பண்ணி முடிச்சா விட்டு அதுக்கப்புறமா ஆழ்வார் திருநகருக்கு எழுந்துள்ளார். திரும்ப வரார் அவர் ஊருக்கு. வரச்ச பிரியறதுக்கு மனசு இல்லாம திரும்பி போகாம பெருமாள் பக்கமா கை தூப்பின மாதிரியே பெருமாளை பார்த்துட்டே அந்த பல்லக்கு ரிவர்ஸ்ல போகும் கொஞ்சம் தூரம் வரைக்கும். பெருமாள் ஆழ்வார் போயிட்டாரு அப்படின்னு உள்ள எழ மாட்டார். பெத்த தாயோன்னும் பெத்த தகப்பனோன்னும் கோவில் வாசல் வரைக்கும் வந்து வெளியில நிக்கிறார் பெருமாள். நின்று நம்மாழ்வாருடைய பல்லக்கு இவர் கண்ணில் படுற வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு இருக்கார். கண்ணை விட்டு மறைஞ்சா விட்டு தான் பெருமாள் உள்ள எழுந்துள்ளார். அப்போ நம்மாழ்வாரோட போகக்கூடாது, தேவர் பிரானோட நிக்கணும். நாம எல்லாம் நின்னோமானா பெருமாளுடைய முகத்துல இருக்கக்கூடிய வாட்டம் சோகம் தெரியும். அப்போ என்னுடைய குழந்தை இவ்வளவு பெரிய ஆழ்வாரா வந்திருக்கானேன்ற சந்தோஷத்துல பூரிப்பு தெரிந்தது உள்ள ஆழ்வார் மங்களாசனம் பண்றச்ச. இப்ப ஆழ்வார் பெருமாளை விட்டு பிரிஞ்சு போனா விட்டு இதோட என் குழந்தை அடுத்த வருஷம் தானே வரப்போறது, என்னைக்கு நான் என் குழந்தைய பார்க்க போறேன்னு அடுத்த வருஷத்தை நோக்கி எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவரா பெருமாளுடைய முகத்திலே குழந்தையை பிரிந்த தாயினுடைய வாட்டம் தெரியறது. அத பல ஸ்ரீ வைஷ்ணவா பல காலங்களா வருஷா வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்கா. நாமளும் அனுபவிக்க வேண்டிய பிராப்தம் நமக்கும் உண்டு. பெருமாளுடைய முகத்திலே கவலை தோய்ந்து விட்டா அழுதுருவான் பெருமாள். அப்படி இருக்கான் பெருமாள் அன்னைக்கு. இதாயிடுதா. இதுக்கப்புறம் பெருமாள் கொஞ்ச நேரம் கழிச்சு மனசை தேர்த்திட்டு உள்ள எழுந்துருவார். கோவில் சாத்திருவா. உடனே ஆழ்வார் திருநகரிக்கு பல்லக்கில பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிற நம்ம ஆழ்வார் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஓடணும். ஆழ்வார் ஓட்டமும் நடையமா எழுந்துருவார். அப்படி எழுந்துருளினா ஆழ்வார் சன்னதிக்கு போய் ஆழ்வார் இறங்கினா விட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேர காலம் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் எல்லாம் ஆழ்வாருக்கு சுத்தி 4 பக்கம் நின்றுண்டு மாறி மாறி ஆளவட்டம் பரிமாறுவா, விசிறி வீசுவா. ஏன்னா பெருமாளை பிரிஞ்சு வர மனசு இல்லாம பிரியா விடை கொண்டு வந்திருக்கிறார் நம்மாழ்வார். தேவர் பிரான பெரிய மனசு இல்லாம இப்ப ஆழ்வாருடைய முகத்திலே திருமேனியிலே வியர்வை துளிகள் காணப்படுகிறது. புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தூப்புள்ள இருந்து சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளை மங்களாதாசனம் பண்றதுக்காக அஸ்திகிரி மலைக்கு எழுந்துள்ளார். மலை மேல கர்ப்ப கிரகத்துல தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு வெளியில வந்தா விட்டு சுவாமியினுடைய திருமுக மண்டலம் முழுக்க வியர்வை துளிகள் காணப்படும். சுவாமியினுடைய திருமண் காப்பு நனைந்து ஈரத்தோட காணப்படும். சுவாமியினுடைய முகத்துல வேர்வை முத்து முத்தா காணப்படும்னு நாமெல்லாம் நேர பல வருஷம் சேவித்திருக்கிறோம், போட்டோவிலையும் சேவித்து அனுபவித்திருக்கிறோமே. அந்த மாதிரி தேவப்பிரானுடைய பெரியாவிடை முடிஞ்சு வந்தா விட்டு நம்மாழ்வாருடைய திருமுக மண்டலத்திலும் வியர்வை துளிகள் அதெல்லாம் போறதுக்காக வாட்டம் தனியே வீசீரே அப்படின்னு ஆழ்வார் கருடனை பார்த்து கேட்டது போல அவருடைய வியர்வை வாட்டம் தீரும்படியாக விசர்றா. இதெல்லாம் என்ன சொல்றது சுவாமி? இங்க ஆழ்வார் விக்கிரகமா இல்ல, அங்க தேவபிரான் விக்கிரகமா இல்ல, நம்ம கண்ணுக்கு விக்கிரகமா தெரியறா. ஆழ்வார் அங்க நிஜமா இருந்துட்டு இருக்கார், பெருமாள் அங்க நிஜமா இருந்துட்டு இருக்கான். அதனாலதான் பெருமாளுக்கு ஆழ்வாரை பார்த்த உடனே சந்தோஷம் தெரியறது, ஆழ்வார் பெரியரா விட்டு சோகம் தெரியறது. அங்க பெரியாவிட கொண்டு இங்க வந்துட்டாலும் ஆழ்வார் முகத்துல வேர்வை வர்றதுன்னா நிஜமா இருந்துட்டு இருக்கா, நம்ம ஞானத்துக்கு போறலேன்றதுதான் விஷயம். இப்படி ஆச்சரியமா திருத்தொலவில்லி மங்கலத்திலே கொண்டு உன்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டா அது ஆழ்வாரும் காட்டி கொடுத்தார். அதன் பிறகு ஒரு 16 வருஷ காலங்கள் கண்ணை திறக்காம வாயை திறந்து பேசாம எந்த செயலையும் ஈடுபடாம யோகம் பண்ணக்கூடிய நிலையில் பத்மாசனத்தில் கால்களை மடித்துக் கொண்டு கையை ஞான முத்திரையாக வைத்துக் கொண்டு யோகம் பண்ணக்கூடிய ஒரு யோகியாகவே 16 வருஷ காலங்கள் நம்மாழ்வார் வாழ்ந்து வந்தார். 16 வருஷ காலங்கள் பகவானை தியானம் பண்ணிக்கொண்டு அந்த பகவத் தியானத்திலே ஆழங்கால் பட்டு ஈடுபட்டிருக்கிற யோகியாக இந்த நம்மாழ்வார்னு சொல்லக்கூடிய யோகி பிறந்து 16 வருடங்கள் வரை அங்கிருந்து அசையாம அப்படியே எழுந்தருள் இருந்தார். இந்த ஆழ்வாருக்கு ஷடகோபன், ஷடாரி, ஷடரிபு, ஷடஜித்து அப்படின்னு 4 திருநாமங்கள் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நேத்து பார்த்தோம். இப்போ இன்னும் சில திருநாமங்களை பார்க்கலாம். ஷடகோப சூரி அப்படின்னு ஒரு பேர் ஆழ்வாருக்கு. ஷடகோபன்னா என்ன அர்த்தம்னு பார்த்துட்டோம். ஷடவாயுவை கோபித்து கொண்டவர்னு. சூரி அப்படின்றது யாரை குறிக்கும்னா நித்திய சூரிகளை குறிக்கும். ஆழ்வார் இங்க காரி உடையனங்கை வயிற்றுல பிறந்தவர் தானே, அவர் எப்படி சூரியன்னு சொல்லலாம்னா யார் பிறந்தா? பெருமாள் பிராட்டியினுடைய நியமனத்தினாலே
விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனை முதலியார் என்கிற நித்தியசூரி வந்து ஆழ்வாராக பிறந்தார். அதனால மனுஷன் இல்ல அவர். ஷடகோபன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்தியசூரியனுடைய அவதாரம். அவர் சூரி என்பதை குறிக்க ஷடகோப சூரின்னு ஆழ்வாருக்கு ஒரு திருநாமம். ஆழ்வாருக்கு வழுதி வளநாடுன்னு ஒரு திருநாமம். வழுதி வளநாடுன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார் திருநகரியை சுத்தி அந்த காலத்துல இருந்ததான தேசம். அந்த தேசத்துக்கு ஆழ்வாருடைய வம்சத்தை சேர்ந்த பெரியவா தான் ராஜாக்களா இருந்து குறுநில மன்னர்களா ஆண்டு வந்தா. அந்த தேசத்திலே அவதாரம் பண்ணிய அரச பரம்பரையிலே வந்தவரானபடியினாலே அவருக்கு வழுதி வளநாடுன்னு திருநாமம். ஆழ்வாருடைய திருவாய்மொழியினுடைய தனியனை சேவிக்கிறச்ச என்ன சொல்றோம்? திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. திருவழுதி நாடு அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கையை கூப்பிடான், ஆழ்வாரை நினைச்சு அழறான். தென்குருகூர் அப்படின்னு ஆழ்வார் திருநகரியினுடைய பேரை சொன்னாலே ஒருத்தனுக்கு சந்தோஷமாயிடுறது. மறு இனிய வன் பொருணல் அப்படின்னு ஆழ்வார் அவதாரம் பண்ணின தாமிரபரணி நதியினுடைய பேரை சொன்னா சந்தோஷமாயிடுறது. அப்பேற்பட்டவனுக்கு நம்ம ஆழ்வாரிடத்துல ஆழங்கால் பட்ட பக்தி உண்டுன்னு தெரிஞ்சுட்டு அவனிடத்திலே நாம் பணிவோடு இருக்க வேண்டும்னு தனியன்ல சொல்லிருக்கு. அப்படி வழுதி வளநாடுன்னு ஒரு திருநாமம். அந்த ஆழ்வார் திருநகரிக்கு குருகாபுரி, குருகா கஷேத்திரம் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பெயர். அது அப்படியே குருகூர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். பெருமாள் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே திருக்குருகூர்னு சொல்றோம். அந்த திருக்குருகூரில் அவதாரம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லோருக்கும் அரசனாக ராஜாவாக இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளை எல்லாம் ஆளக்கூடியவர். கோன் அப்படின்னா அரசன் அர்த்தம். குருகையில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் கோன் ஆனவர். ஆகையினாலே குருகை கோன். குருகை கோன் மட்டுமல்ல, குருகையர் கோன் அப்படின்னா, குருகையர் அப்படின்னா ஆழ்வார் திருநகரியிலே வசிக்கக்கூடியவர்கள். அவருக்கும் ஆழ்வார் தான் ராஜா. அதனால குருகையர் கோன் ஒரு திருநாமம். குருகன் அப்படின்னு நம்மாழ்வாருடைய மூதாதையர் ஒருவர் ஆண்டார் இந்த பூமியை. அதனால அவருடைய பெயரிலே குருகை நாடு, குருகாதேசம்னு பேரு. அந்த ஊருக்கு அரசராக இருக்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம். இப்படி ஷடகோபன் பார்த்தோம், மாறன் பார்த்தோம். காரி மாறன் ஒரு திருநாமம் ஆழ்வாருக்கு. காரியினுடைய பிள்ளையான மாறன் அப்படின்னு அர்த்தம். பராங்குஷன் ஒரு திருநாமம் ஆழ்வாருக்கு. பர சமயங்களுக்கு அங்குஷம் போல இருக்கக்கூடியவர். யானையை அடக்கிறதுக்கு அங்குஷம்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. யானை மதத்தினால ஏதானும் பண்ணிட்டுன்னா அந்த அங்குஷத்தால லேசாது காலில் ஓங்கி குத்தினாலானா அந்த யானை பேசாம இருந்துரும். அந்த மாதிரி பிற மதத்தவர்கள் நம்முடைய மதத்துக்கு எதிரா ஸ்ரீமன் நாராயணன் பரம்பொருள் இல்லைன்னு வாதம் பண்ணிட்டு வந்தா அவளை அடக்கக்கூடிய அங்குசமாக திகழ்ந்தது இவருடைய திருவாய்மொழி முதலான பிரபந்தங்கள். அதனால பரமதத்தவர்களுக்கு அங்குஷம் போன்று இருந்தவரானபடினாலே பராங்குஷன் திருநாமம். பர அங்குஷன். வகுலாபரணன் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். குருகை பிரான் அப்படின்னா திருக்குருகூர்னு சொல்லக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் சுவாமியான பெருமாள். பிரான் அப்படின்னா சுவாமி, தலைவன் அர்த்தம். குருகூர் நம்பி. நம்பின்னா என்ன அப்படின்னா குணபூர்ணன், ஆத்ம குணங்கள் நிறைந்தவர்னு அர்த்தம். ஒரு பாகவதர் பரம ஆத்ம குணங்கள் நிறைந்தவராக இருந்தால் அவரை நம்பின்னு சொல்றது வழக்கம்னு பலமுறை பார்த்திருக்கோம். அப்படி குருகூர்ல வந்து அவதாரம் பண்ணினபடியினாலே குருகூர் நம்பி. எப்படியானா திருக்கட்சி நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, திருமலை நம்பின்னு அவளுடைய ஊரை வைத்து அவர்களுடைய குணங்களை பாராட்டும்படியா நம்பின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இவர் குருகூர் நம்பி. குருகூரிலே வந்து அவதாரம் பண்ணின குணபூர்ணரான பரம பாகவதோத்தமர் குருகூர் நம்பி. அல்லது குறுங்குடி நம்பியே வந்து பிறந்த குருகூர் நம்பின்றது இன்னொரு அர்த்தம். இன்னொரு பெயர் திருவாய்மொழி பெருமாள்னு பேரு. திருவாய்மொழியை அருளி செய்த பெருமாளானபடியினாலே திருவாய்மொழி பெருமாள்னு பேரு. பொருணல் துறைவன் பேரு. பொருணல் அப்படின்றது பொருணல், பொருணை இதெல்லாம் தாமிரபரணியினுடைய தமிழ் பெயர்கள். அந்த தாமிரபரணி நதி கரையிலே வசிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பொருணல் துறைவன். பொருணல் துறையிலே தாமிரபரணி கரையிலே வசிப்பவன், உறைபவன். குமரி துறைவன் பேரு. அதாவது இந்த குமரி சமுத்திரம்னு சொல்லக்கூடியதான சமுத்திரக்கரை இந்த தூத்துக்குடி வரைக்கும் நீள்றது. அதனுடைய கரையிலே இருக்கக்கூடிய தாமிரபரணியிலே வசிப்பவரான அப்படின்னாலே சமுத்திரக்கரை சம்பந்தமோ இந்த கஷேத்திரத்துக்கு உண்டு. அதெல்லாம் ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். சமுத்திரத்தை ஒத்தி சங்க கஷேத்திரம் அப்படின்னு சங்கினுடைய பெயராலே இந்த கஷேத்திரத்துக்கு பேர் உண்டு. அதை வச்சு ஆழ்வாருக்கு குமரி கடலினுடைய மடியிலே வசிப்பவர் அப்படின்னு குமரித்துறைவன் பேரு. பவரோக பண்டிதன் ஒரு பேர் ஆழ்வாருக்கு. பவம் அப்படின்னா சம்சாரம், ரோகம்னா நோய், பண்டிதன் அப்படின்னா வைத்தியன் அர்த்தம். சம்சாரமாகிற நோயை தீர்க்கக்கூடிய வைத்தியன். உடம்புக்கு வியாதி வந்துட்டுனா டாக்டராண்ட போறோம் இல்லையோ, சம்சாரம்ன்ற வியாதியை எப்படி தீர்க்கறதுன்னா நம்மாழ்வார சரணாகதி பண்ணா தந்தையன நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் கடகோபன் அருளினாலே அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தது போல நம்மாழ்வாரை ஆசிரித்து சரணாகதி பண்ணவாளுக்கு அல்லது நம்மாழ்வார் காட்டி கொடுத்த வழியிலே சரணாகதி பண்ணவாளுக்கு
சம்சாரம்னு சொல்லக்கூடிய நோய் இல்லாத போறதுன்னா அந்த பவம்னு சொல்லக்கூடிய சம்சார ரோகத்தை நீக்கக்கூடிய பண்டிதனா மருத்துவனா ஆழ்வார் இருக்கார். முனி வேந்துன்னு பெயர் ஆழ்வாருக்கு. முனின்னா ரிஷின்னு அர்த்தம், வேந்துன்னா ராஜான்னு அர்த்தம். ரிஷிகளுக்கெல்லாம் ராஜா போன்றவராம். முதல்ல ஆழ்வார் ரிஷியா அப்படின்னா, ரிஷிகள் என்ன பண்ணுவா, எப்பவும் பகவான சிந்தனை பண்ணிட்டு யோகத்திலே இருப்பாளோன்னு, இவரும் பிறந்த நாள் முதற்கொண்டு யோகத்திலே இருந்துட்டு இருக்கார். அதனால இவரும் முனிதான், ரிஷிதான். முனின்னு சொல்லக்கூடியவன் வேதத்தை சாட்சாத்காரம் பண்ணி வெளியிட்டவர்கள். இவரும் திரமிட வேதம்னு சொல்லக்கூடிய தமிழ் வேதம், திருவாய்மொழி முதலான 4 தமிழ் மறைகளை தன்னுடைய திருஷ்டியால் பார்த்து வெளியிட்டவர். அதனால் இவரும் ரிஷிதான், இவரும் முனிதான். சரி, முனின்னு சொன்னா சரி ஒத்துக்கிறோம், யோகத்துல இருக்கார், வேதத்தை சாட்சாத்காரம் பண்ணி தமிழ்ல வெளியிட்டார், முனின்னு ஒத்துக்கலாம். முனிக்கு வேந்துன்னு எப்படி ஒத்துக்கிறதுன்னா, முதல் நாள் பார்த்தோம், ரிஷிகளுக்கு பசி எடுத்தா காய், கிழங்கு, இலை, தீர்த்தம் இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்வா. ஆனா இவர் எதையுமே சாப்பிட்டதில்லை. உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு பகவானையே ஆகாரமாக கொண்டவர், பகவத் அனுபவத்தையே ஆகாரமாக கொண்டவர். அதனால ரிஷிகளை காட்டிலும் வசத்தியானவர், ரிஷிகளுக்கெல்லாம் தலைவர் போன்று ராஜா போன்று இருக்கக்கூடியவர். அதனால முனிவேந்துன்னு பேர். பரபிரம்ம யோகின்னு ஒரு திருநாமம் ஆழ்வாருக்கு. அப்படின்னா பரபிரம்மமா எல்லோரையும் படைத்தவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவனை யோகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் அர்த்தம் பரபிரம்ம யோகி. ஆழ்வார் கண்ண மூடிண்டு தூங்கலை, அங்க பரபிரம்மத்தை தியானித்துக் கொண்டோ அனுபவித்துக் கொண்டோ யோகத்திலே எழுந்தருளி இருக்கிறார் ஸ்ரீமன்னாதமுனிகளை போல யோகி. நாவலர் பெருமாள்னு பேரு. நாவலர் அப்படின்னா பாட்டு பாடக்கூடிய புலவர்கள் அர்த்தம். அவர்களுக்கெல்லாம் பெருமாள் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் தெய்வம் போல. இப்ப எப்படி நமக்கெல்லாம் தெய்வம் பெருமாளோ, அந்த மாதிரி பாட்டு பாடுறவா, பாட்டு எழுதுறவா இருக்காளே புலவர்கள்லாம், கவிஞர்கள்லாம், அவளுக்கெல்லாம் யார் தெய்வம்னா இவர் தான் தெய்வமா. ஏன்னா இப்படிதான் ஒரு தமிழ் பாசுரம் இருக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு, அடையாளம், லட்சணம் இவருடைய பாசுரங்கள்லாம். அதனாலதான் மதுரையில தமிழ்ச்சங்க புலவர்கள்லாம் இவருடைய பாசுரங்களை சேவிச்சு பார்த்த போது, தமிழ் கடல் இந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடியதான கிரந்தம், ஆழ்வார் தமிழ் முனி. அதனால இந்த ஆழ்வார் பாசுரத்தை முன்னாடி நாங்க எழுதின பாசுரங்கள் எல்லாம் ஒண்ணுமே விலை போகாது. அதனால திருவாய்மொழி தான் தெய்வ நூல் அப்படின்னு கொண்டாடினா வாழலாம். அப்படி நாவலர்களாலே கொண்டாடப்பட்ட பெருமாள் நாவலர் பெருமாள். ஞான தேசிகன் ஒரு பேர் ஆழ்வாருக்கு. தேசிகன்னா ஆச்சாரியன் அர்த்தம். ஞான தேசிகன்னா நமக்கு ஞான பரம்பரையிலே ஆச்சாரியனாக இருக்க. ஆழ்வார் நமக்கு எப்படி ஆச்சாரியன், சமாஷ்ண பரம்பரையில வரார், பரநியாச பரம்பரையில வரார், காலக்ஷேப பரம்பரையில வரார்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி திருவாய்மொழி முதலான 4 பிரபந்தங்களை அருளி செய்து ஞான பரம்பரையிலே தேசிகனாக இருக்கக்கூடியவர் ஆழ்வார். ஞான பிரான் ஒரு பேர் ஆழ்வாருக்கு. ஞான தேசிகன் அப்படின்னா ஞான பரம்பரையிலே ஆச்சாரியனாக வரக்கூடியவர் அர்த்தம். ஞான பிரான் அப்படின்னா வராக பெருமாளாட்டம், ஹயகிரீவனாட்டம் ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம் இது. இப்ப எல்லோருக்கும் கல்வி வளம் பெற வேணும்னா ஹயகிரீவனை சேவிக்கணும்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி நம்ம ஆழ்வாரை சேவித்தாலும் கல்வி வளம் பெருகும். கல்வியை பத்தி ஆழ்வார் ஆச்சரியமா ஒரு பாசுரமே சாட்சியிருக்கார். அந்த மாதிரி ஞானமே வடிவெடுத்த பிரான் ஞான பிரான். தொண்டர பிரான்னு ஒரு பேர் ஆழ்வாருக்கு. தொண்டர்களா பக்தர்களா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் சுவாமி. நா வீரர்னு பேரு. வளவலான்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச மாட்டார் ஆழ்வார். அவர் பேசுற ஒரு வார்த்தையும் வேதம், அவர் பாடின ஒரு பாசுரமும் வேதத்தினுடைய சாரம். அதனால நா வீரர் அப்படின்னா தேவையில்லாத வீண் பேச்செல்லாம் பேச மாட்டார், பேசுறது அத்தனையும் சாரமான விஷயம்னு அர்த்தம். திரு நாவீரு உடைய பிரான்னு ஒரு பேரு. ஏன் நாவீரரா இருக்காரு அப்படின்னா, நாவீரு அவர்கிட்ட இருக்கு. அப்படின்னா நாக்கால எதை பேசினா பிரயோஜனம் உண்டோ அதை மட்டுமே பேசக்கூடியவர், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேச மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு சுவாமி. உதய பாஸ்கரர்னு ஒரு திருநாமம். பாஸ்கரன்னா சூரியன், உதய பாஸ்கரர்னா உதய சூரியன் அர்த்தம். என்ன அர்த்தமா இருதுன்னா, இந்த சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு நீங்கி எல்லாம் வைகுண்டத்துக்கு போக ஆரம்பித்தா, அதனால இருட்டை நீக்குவதற்காக உதிக்கக்கூடிய சூரியன் இவர் அப்படின்னு உதயபாஸ்கரர்னு திருநாமம். வகுலபூஷண பாஸ்கரர்னு ஒரு திருநாமம் ஆழ்வாருக்கு. அதாவது வகுல மாலைன்னு சொல்லக்கூடிய மகிழ் மாலையை அணிந்து கொண்டு திருவாய்மொழி முதலான 4 பிரபந்தங்களை உபதேசம் பண்ணி அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டை நீக்கிய சூரியன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஞான தமிழுக்கு அரசு. தமிழ் மொழியால எதை வேணா பாடலாம் சுவாமி. பொழுதுபோக்கா பாடலாம், சமையலை பத்தி பாடலாம், நடனத்தை பத்தி பாடலாம், காதலை பத்தி பாடலாம், இயற்கையை பத்தி பாடலாம். ஆனா இவர் எதை பத்தி பாடினார்? பகவான் விஷயமான ஞானத்தை பற்றி பாடினார். அதனால் இவருடைய தமிழ் ஞானத்தமிழ். அந்த ஞானத்தமிழ் நிறைய பேர் பாடியிருக்கா. ஆழ்வார்கள் 12 பேர் பாடியிருக்கா. அவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடியவர். இவரை மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு உத்தரம் இல்லைன்னு சொல்லும்படியானவர். அதனால ஞானத்தமிழுக்கு அரசுன்னு ஒரு பேர் ஆழ்வாருக்கு.
மெய் ஞான கவி. எதை பத்தின ஞானம் ஆழ்வாருக்கு உண்டுன்னா, எதை அறிந்தால் நீ அனைத்தும் அறிந்தவனாகிறாய் அப்படின்னு உபனிஷத்துல ஒரு கேள்வி. பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை அறிந்தால் அனைத்தும் அறிந்தவனாகலாம்னு பதில். அந்த மாதிரி பகவானை பற்றி அறிவிக்கிற ஞானமே மெய் ஞானம், மீது எல்லாம் பொய் ஞானம். அப்படி பகவானை நன்னா உணர்ந்த ஞானியானபடியினாலே, பகவானை நன்னா உணர்ந்த ஞானத்தை கவிதையாக பாடினபடியினாலே மெய் ஞான கவின்னு பேர் இவருக்கு. அதே அர்த்தத்துல தெய்வ ஞான கவின்னு ஒரு பேர் உண்டு ஆழ்வாருக்கு. தெய்வத்தை பத்தின ஞானத்தை உடைய கவி, அதனால தெய்வ ஞான கவி. தெய்வ ஞான செம்மல்னு பேரு. செம்மல்னா என்ன அர்த்தம்னா வள்ளல் அர்த்தம். இப்போ தெய்வ ஞானம் இவரிடத்துல உண்டு, அதை யாருக்கும் கொடுக்காம இவரே வச்சுட்டு இருந்தாரானா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அந்த தெய்வ ஞானத்தை எல்லோருக்கும் 4 பிரபந்தங்களா 1200க்கும் மேற்பட்ட பாசுரங்களா கொடுத்த வள்ளல் ஒண்ணும். அதனால தெய்வ ஞானத்தை வாரி வழங்கிய வள்ளல் செம்மல், தெய்வ ஞான செம்மல். பாவலர் தம்பிரான்னு ஒரு பேரு. பாவலர் அப்படின்னா புலவர்கள், பாட்டு எழுதக்கூடியவா. தம்பிரான் அப்படின்னா அவர்களுக்கு சுவாமி. முக்கியமான பேரு. வினவாது உணர்ந்த விரகர் அப்படின்னா, நம்மளாட்டம் ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு ஒரு விஷயத்தையும் கேட்டு அர்த்தம் தெரிஞ்சின்றவர் இல்ல. பகவானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவரானபடியினாலே எல்லாத்தையும் வாசிச்சா வர வேண்டிய ஞானம் பகவானுடைய கட்டாட்சத்தினாலே வந்துடுத்து இவருக்கு. அதனால வினவாது கேட்டு கேட்டு குடஞ்சு சந்தேகம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்காம தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் உணர்ந்த விரகர், சாமர்த்தியம் உடையவர். சுவாமி தேசிகன் சொல்றார், நான் எதையுமே எழுதல, ஹயக்ரீவன் என்னுடைய நாக்குல உட்கார்ந்துட்டு சொல்றான் நான் எழுதுறேன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்கார், நான் எந்த பாசுரத்தையும் பாடல, என்னை கொண்டு பெருமாள் பாடிண்டான் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. அந்த ஞானம் எப்படி வந்ததுன்னா, இவர் வாசித்து வாசித்து வர வேண்டிய ஞானத்தை பெருமாள் இவருக்கு அனுகிரகம் பண்ண வாசிக்காமலேயே ஞானம் வந்துடுத்து. வினவாது உணர்ந்த விரகர். குழந்தை முனின்னு திருநாமம். பொதுவா ரிஷிகள்லாம் பார்த்தா, யாரான ஒரு மாமா தலையெல்லாம் வெளுத்து போயிடுத்து, மீசதாடியெல்லாம் வெளுத்து போயிடுத்து, உடம்புல மயிரெல்லாம் வெளுத்து போய் அப்படியே வெள்ளை வெள்ளையல்னு வராருன்னு வச்சுக்கலாம். அவர் அடையாளம் சொல்றச்ச அந்த மாமா ரிஷி பிராயமா இருப்பார்னு சொல்லுவா. அதாவது ரிஷிகள் ஆட்டமா தலையில இருந்து கால் வரைக்கும் வெள்ளையா இருக்கும்னு அர்த்தம். ரிஷிகள் அப்படின்னாலே நம்ம சினிமாவில எல்லாம் பாக்குறோமோ இல்லையோ, வெள்ளை முடியோட வெள்ளதாடியோட தான் இருப்பா எல்லாம். ஆனா இது குழந்தை முனி. பிறந்த நாள்ல இருந்து 32 வயசு தான் இருந்தது. ஆனா எங்க நம்மாழ்வார சேவித்தாலும் ஒரு 10-12 வயசு குழந்தை முனிவராட்டம் வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இது முனியாக இருந்தாலும் தோற்றத்திலே குழந்தையாக இருக்கக்கூடிய முனி, குழந்தை முனி. ஞான தமிழ் கடல். பகவான் விஷயமான ஞான தமிழ் இருக்கிறதே, அந்த தமிழ் இவரிடத்துல எப்படி இருக்குன்னா கடல் போல பறந்து விரிந்து ஆழமா இருக்கான் இவரிடத்துல. இப்போ மத்தவால பெருமாள் விஷயமா ஒரு பாசுரம் எழுதுன்னு சொன்னா அவளால எத்தனை முடியறதோ அவ்வளவுதான் பண்ணுவா. அவளுடைய பாசுரங்கள் எல்லாம் ஒரு குளமா குட்டையா ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா, நம்மாழ்வாருடைய பாசுரங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய கடல். இத கருவூர் சித்தர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் நம்மாழ்வாரிடத்துல மோட்சம் கொடுன்னு கேட்டு பாடுறச்ச, பெருமாள் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்ல வல்ல ஞானத்தமிழ் கடலேன்னர். அந்த பெயர் இங்க தொகுத்திருக்கா, ஞானத்தமிழ் கடல் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ குலபதினு ஒரு பேர் ஆழ்வாருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திற்கு ஒரு மூதாதையர், ஒரு முன்னோர், ஒரு சுவாமி இருக்க முடியும்னா அது நம்மாழ்வார் தான். இப்போ நாம எல்லாம் கோத்திரம் சொல்றச்ச பாரத்வாஜ கோத்திரம், ஷடமர்ஷண கோத்திரம், ஸ்ரீவத்ச கோத்திரம் எல்லாம் சொல்றோமே, எதுக்காக சொல்றோம் அப்படி? அந்த ரிஷியினுடைய வம்சத்துல வந்தவானாமோ அப்படின்றதுக்காக சொல்றோம். அது உடல் சம்பந்தம். அந்த ரிஷியினுடைய சரீரத்திலேருந்து வந்தவாய்வா, அவா சரீரத்திலேருந்து வந்தவாய்வா, அப்படி 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 உடலை சொல்லிட்டு வந்து சரீர சம்பந்தத்தினால சொல்லக்கூடியது கோத்திரம். ஆனா ஆத்மாவை பகவானிடத்திலே சமர்ப்பித்தலாகிற சரணாகத்தின்னு சொல்லக்கூடியது ஞான பரம்பரை. இங்க சொல்றச்ச இந்த சுவாமியினுடைய சிஷ்யர் இவர், அவருடைய சிஷ்யர் இவர், அவருடைய சிஷ்யர் இவர், அவருடைய சிஷ்யன் நான் அப்படின்னு ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையிட்டுத்தான் சொல்ல வேணும். அப்படி நமக்கெல்லாம் ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையினாலே குலபதியா, கூட்டஸ்தரா, குல முன்னோராக இருக்கக்கூடியவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். அதனால ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திற்கு பதி, ஸ்ரீ வைஷ்ணவ குலபதி. அடுத்தபடியா ஆழ்வாருக்கு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர்னு திருநாமம். சரணாகதி பண்ணிண்டா மோட்சத்துக்கு போலாம்னு சொல்லக்கூடிய தர்மத்தை 4 பிரபந்தங்கள் மூலமாக நமக்கெல்லாம் பறக்க உபதேசித்து தானும் சரணாகதியை பண்ணி மோட்சத்துக்கும் போய் காட்டினார் ஆழ்வார். எல்லாத்துக்கும் ஆதாரம் திருவாய்மொழியில உண்டு. அப்படி பிரபன்ன ஜனங்களா சரணாகதியை பண்ணிட்டு மோட்சத்திற்கு சித்தமா யோகியத்தையோட காத்துன்னு இருக்கிற நமக்கெல்லாம் முன்னோர் யாருன்னா நம்மாழ்வார் தான். அவர் காட்டி கொடுத்தபடிதான் நாம சரணாகதி பண்ணி மோட்சம் போகிறதுக்கு சித்தமா இருக்கோம். அதனால பிரபன்ன ஜனங்களுக்கு கூட்டஸ்தராக, குல முன்னோராக இருக்கக்கூடியவர்.
இதெல்லாம் இல்லாம சுவாமி தேசிகன் நம்மாழ்வாருக்கு ஆச்சரியமா ஒரு பேர் கொடுத்திருக்காரு பரமத பங்கத்துல. குறுகையில் வந்து கொழுப்படுக்கிய குலபதி. குறுகையில் வந்து ஆழ்வார் திருநகரியிலே வந்து பிறந்து கொழுப்பு அடக்கிய குலபதி. யாருடைய கொழுப்பு அடக்கினார்னா, பிற மதத்தவர்கள் விசிஷ்டாத்வைத மதம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திற்கு நேரா ஏதானும் தூஷணம் சொல்லிண்டு வாதம் பண்ணிண்டு வந்தாளானா, எங்க மதத்தை, எங்க சித்தாந்தத்தை, எங்க சம்பிரதாயத்தை தூஷணம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஞானமும் போராது, உங்ககிட்ட நியாயமும் கிடையாது, நீங்கெல்லாம் கொழுப்பெடுத்து போய் எங்க மதத்தை தூஷணம் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி தன்னுடைய ஒன்றும் தேவும் முதலான திருவாய்மொழி பாசுரங்களாலே, திருவாசிரியம் முதலான ஆச்சரியமான தமிழ் பாசுரங்களாலே பிற மதத்தவர்களினுடைய வாத கொழுப்பை அடக்கிய சிங்கம் எங்க குலபதி. குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி அப்படின்னு சுவாமி தேசிகன் கொண்டாடினார். இப்படி ஆச்சரியமா 16 வருஷ காலங்கள் இத்தனை பெருமைகளோடு கூட பாக்கறவா பாவம் ஊமை போல் இருக்கு, பேச முடியல, கண்ணே திறக்க மாட்டேன்றார், கண் தெரியாது போல் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு போறா அஞ்ஞானிகள். அப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தார் 16 வருஷம். இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல நமக்கெல்லாம் தாயாராக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் பெருமாள் இடத்துல ஒரு வார்த்தை சொல்றா. சுவாமி, விஸ்வக்சேனரை நம்மாழ்வாரா அவதாரம் பண்ண வச்சுட்டோம். அவர் நம்மள அனுபவிச்சுண்டு தன்னுடைய அனுபவத்தையே பெருசா நினைச்சுண்டு நம்மள அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் பிறந்த காரியம் எப்ப நிறைவேறது? மத்தவாளுக்கு விஷயத்த சொல்லி பக்தி சரணாகதி எல்லாம் புரிய வைத்து அவளெல்லாம் வைகுண்டத்துக்கு அனுப்பணுன்றதுக்காக தானே இந்த அவதாரம். அவர் ஆழ்வாராக திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் அருளி செய்து பூலோகத்து ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்ட வேண்டிய சமயம் வந்துடுத்து. எப்ப அவர் அந்த காரியத்துல ஈடுபடுத்த போறீங்கன்னு தாயார் பெருமாளை பார்த்து கேட்கிறார். உடனே பெருமாள், இல்ல அவர் ஆசைப்படி நம்மள முதல்ல அனுபவிக்கட்டும் அப்படின்னு பேசாம இருந்தேன். அதுக்கு தகுந்த சமயம் வரணுமோ இல்லையோ, இப்ப அந்த சமயம் வந்துடுத்து. இப்ப நான் என்ன பண்றேன், நம்மாழ்வாரை கொண்டு காரியம் கொள்ளுகிறோம். எதுக்கு நம்மாழ்வாரை படைச்சோமோ, நம்மாழ்வாரா எதுக்கு நான் போய் பிறந்தேனோ, விஸ்வக்சேனர் போய் பிறந்தாரோ அந்த காரியம் ஆரம்பிக்கட்டும்னு பெருமாள் சொல்றார். இப்போ பெருமாளும் பிராட்டியும் விஸ்வக்சேனரை கூட்டு, பிராட்டி என்ன பண்றா, விஸ்வக்சேனருக்கு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு, சுவாமி நீங்க போய் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியராக இருந்து அவருக்கு சமாசிரயணம் எல்லாம் பண்ணிட்டு ஆச்சரியமா அவருக்கு சம்பிரதாய மந்திரங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு வாங்கோ. சம்பிரதாயத்துல ஆழ்வாராகவே இருந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து விஸ்வக்சேனர் வந்து நம்மாழ்வாருக்கு சமாசிரயணம் எல்லாம் பண்ணி ஆச்சாரியன ஆறார். திருப்புலி ஆழ்வார் அடியில இந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கு, தியானம் பண்ணிட்டு இருக்கு. யார் கண்ணுக்கும் தெரியாதபடி விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனநாதன் அங்க வரார். வந்து இந்த குழந்தையினுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும்படியா இந்த குழந்தைய பார்த்து கட்டாட்சிக்கிறார். அந்த குழந்தை கண்ணை திறந்து இவர்கிட்ட பாக்குறது. இது வரைக்கும் யாரையும் பார்க்காத குழந்தை முதல் முறை விஸ்வக்சேனரை பாக்குறது. பார்த்த உடனே கைகூப்பி சேவிக்கிறது. இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சு நிறுத்து. இப்ப விஸ்வக்சேனரை பார்த்து இந்த குழந்தை சேவிக்கிறது. அந்த குழந்தைக்கு விஸ்வக்சேனர் சமாசிரயணம் பண்ணி வச்சு திருமந்திரம் துவயமந்திரம் சரம ஸ்லோகம் எல்லாம் உபதேசம் பண்ணி வேதாந்த ரகசியங்களை எல்லாம் கூட உபதேசம் பண்ணி ஆச்சரியமா அந்த குழந்தைக்கு எல்லா ஞானங்களையும் அனுகிரகம் பண்றார். சேனேஷஸ்வயமாகம்ய பிரீத்யா ஸ்ரீநகரீம் சுபாம் கடகோபாய முனயே திந்திரிணீ மூலவாசினே தாபாதி பூர்வகம் மந்திரம் துவயம் ஸ்லோகாதிகம் கிரமாத். மற்ற விஷயங்களை நாளைக்கு முன்னேசல பார்க்கலாம். தாமிரவர்ணியாம் ஸ்ரீநகர்யாம் தாமிரவர்ணியுத்தரே தடே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.